சீக்கிரம் வெளியே வாத்தால. Welcome to Vivo V5 எஸ் வழங்கும் பிக் பாஸ். கும்பிடு. இப்படிப்பட்ட உத்தமர்கள் தான் இந்த தேசத்திற்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க முடியும் என்பதனால் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய. ஓட்டு உனக்கு போறாங்களா எனக்கு போறாங்களா? சொல்லு. உங்களுக்கு தானே. அப்ப நீ எது கையாடுற? அதிக பிரச்சனை பண்ணாத. டேய், தினமும் காலையில பூண்டு 2 பல்லு எடுத்துக்க. கேஸ்க்கு நல்லதா? இல்ல, கிளாஸுக்கு நல்லது. சீக்கிரம் என்ன தலைவராக்குங்க. நாளையில இருந்து பாருங்க வேற விதமா. இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. மாணிக்கம், நான் ஏன் என்னுடைய எல்லா கெட்ட பழக்கத்தையும் எல்லா விஷயத்தையும் நான் அடக்கிக்கிட்டு அதனாலதான் இந்த ஊர்ல மழையே பெய்ய மாட்டேங்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, கமல் சார் இவ்வளோ 1,15,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, சந்தோஷப்படாம இப்படி சொல்றீங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னும் போது அவர் சொல்றாரு, அவங்க தாங்க நான் தாங்க அவங்க. நக்கறதுதான் பாஸ். நீங்க நக்கலாங்கிறத அவன் நக்கி காமிக்கிறான் பாஸ். அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய ஆளுங்க. வெளியில நாங்க இருக்கிறதே அதிகமான ஓட்டு, குறைவான ஓட்டுனா நாளைக்கு 4 பேர் ரோட்ல போய் சிரிக்க மாட்டானா? என்னங்க ஆரம்பத்திலேயே இந்த குதிரைக்காரனை தடுத்தான். அப்பவே எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு. அது நடந்துருச்சு. ஆனா எனக்கு அது இப்போ என் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இஸ் கான் மென்டல். அவளோட லுக் அண்ட் பிஹேவியர் அது ஒரு லைக் மேட் மேன் மாதிரி இருக்கு. ஒண்ணு போனா கக்கூஸ் எங்க இருக்கு? கக்கூஸ் இங்கதான் இருக்கு. ஒண்ணுக்கு இவன் மண்டையிலே அடி பலன்னு வச்சிருக்கான். முதல் காரணம் பயங்கரமான மண்டை வலி சார், குத்துது சார். சார் என்னால எவ்வளவு சார் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? பாவம் அந்த பொண்ணு உழைக்கிறத வச்சு வாழணும்னு வைராக்கியமா வாழ்ந்துகிட்டு இருக்கியா? எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவோம்னு தன்னம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கு. நல்ல பிள்ளையா, கொஞ்சம் யோசி சார். கண்டிப்பா போக மாட்டேன் சார். வெளில போனா அவ்வளோ பேச்சு எனக்கு கொள்றேன் சார். சத்தியமா சொல்றேன், போக மாட்டேன் சார். நான் ஒண்ணு போனா நான் வெளில அங்க மறுபடியும் செவ்வறி குதிச்சு வெளில வந்துடுறேன். தயவு செஞ்சு எனக்கு உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், எனக்கு அதை செய்யுங்க சார். இதுக்கு மேலையும் போலன்னா நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும். நாக்கெல்லாம் இழுக்குது சார். சார் அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க சார். எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் 6 குளமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் நாதி இல்லை. ஏழையின் நீதிக்கு கண்ணுண்டு பார்வையில்லை. அவன் இப்படி பேசலாம். உங்க மனசாட்சி, உங்க மனசு எப்படி இருக்கு? அதனுடைய பலனை மறுநாள் கால அனுபவிப்பாங்க. நீங்க இருக்கு மறுநாள் கிடையாதுன்னு உடனே அனுபவிப்பாங்க. நான் இருக்க முடியாது. பசுவினை பாம் என்று சாட்சி சொல்ல முடியும்.